திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பேருந்து நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இந்த பேருந்து நிலையத்திற்கு தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர். பயணிகளின் வசதிக்காக பேருந்து நிலையத்தில் சுகாதார வளாகம் பயன்பாட்டில் உள்ளது. பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகள் மற்றும் சுகாதார வளாகத்தில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறி சாலையில் செல்கின்றது. இதேபோல் திருப்பூர் சாலையில் இருந்து வரும் சாக்கடை நீரானது சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு நிரம்பி சாலையில் செல்கின்றது. இந்த கழிவுநீர் பேருந்து நிலையத்திற்குள் பயணிகள் நடந்து செல்லும் பாதை மற்றும் சாலையில் குளம் போல தேங்கி நிற்கிறது. இதனால் பேருந்து நிலைய பயணிகள் மற்றும் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் பெரிதும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதிலிருந்து வீசும் துர்நாற்றத்தால் பேருந்து நிலையத்திற்கு பொதுமக்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பயணிகள் பேருந்துக்காக காத்திருக்க கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வழிந்தோடும் கழிவுநீர் குழாய் உடைப்பு மற்றும் சாக்கடை அடைப்பை சரி செய்யவும், பேருந்து நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியை தூய்மையாக வைத்துக் கொள்ளவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுகாதாரமாக இருக்க பொதுமக்களிடம் அறிவுரை கூறும் நகராட்சி நிர்வாகம் பொது இடங்களை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என தெரியாதா என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் பொதுமக்கள் பயன்படுத்தும் இடங்களை தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க தவறிய நகராட்சி அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் காங்கேயம் நகராட்சியில் போதிய சுகாதார பணியாளர்கள் இல்லை எனவும் குற்றம் சாட்டுகின்றனர்.